வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் ஆர் சொர்ணராஜ், பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். 2 நாளைக்கு முன்னாடி HRM டிபார்ட்மெண்ட் ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் அதனுடைய லேட்டஸ்ட்டு எடிஷனை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது 24/5/2024 வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரூல்ஸில் என்னென்ன திருத்தங்கள்லாம் செஞ்சாங்களோ அல்லது புதுசாக ஏதாவது விதியை கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ அது எல்லாத்தையும் இந்த எடிஷனில் இன்கார்பரேட் பண்ணி இப்போ சமீபத்தில் புது எடிஷன் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி 2010 ஒரு எடிஷன் வெளியிட்டாங்க. அதில் 2010 வரைக்கும் என்னென்ன அமெண்ட்மெண்ட்லாம் கொண்டு வந்தாங்களோ அதையெல்லாம் இன்கார்பரேட் பண்ணி 2010 வெளியிட்ட புக்கில் சேர்த்துருந்தாங்க. இப்போ 2010க்கு பின்னாடி 2024 வரைக்கும் நிறைய அமெண்ட்மெண்ட்டு இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதை எல்லாத்தையுமே இந்த 14 வருஷத்தில் என்னென்ன அமெண்ட்மெண்ட்லாம் இஷ்யூ பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே இந்த எடிஷனில் இன்கார்பரேட் பண்ணி சமீபத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஏன் அடிப்படை விதிகள் ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் என்டர் ஆகிறதுலேருந்து, அதாவது அவர் அப்பாயின்மெண்ட் வாங்குகிற தேதியிலிருந்து ரிட்டையர் ஆகி போக வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலத்தில் நடைபெறக்கூடிய எந்த ஒரு சம்பவம் நிகழ்வு எல்லாத்துக்குமே ஒரு சில விதிகள் அப்ளிகபிள் ஆகும். அப்போ எந்த ஒரு விதிகளையும் டச் பண்ணாமல் ஒரு இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட மூவ்மெண்ட்ஸு இருக்காது. ப்ரொமோட் ஆகிறாரு அப்படின்னு சொன்னால் அதுலேயும் ஃபண்டமெண்டல் ரூலை அப்ளை பண்ணணும். ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் எஃப்ஆர் அட்ராக்ட் ஆகும். ஒருத்தர் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலும் எஃப்ஆர் அட்ராக்ட் ஆகும். ஒருத்தர் லீவில் போகிறாரு அப்படின்னு சொன்னால் கூட ஃபண்டமெண்டல் ரூலை தான் நம்ம ரெஃபர் பண்ணணும். அதனால தான் இதை அடிப்படை விதிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த எஃப்ஆரில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம மேலோட்டமாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் ஒவ்வொரு ரூலை பற்றியும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரூலை பொறுத்த வரைக்கும் அப்பாயின்மெண்ட்டில் தொடங்கி ரிட்டையர்மெண்ட்டில் முடியுதுன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? இப்போ இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும் அதுக்கான ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அப்படி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வராருன்னு சொன்னால் அவருக்கு என்ன மாதிரி பே ஃபிக்ஸேஷன் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சர்வீஸில் வர்றாருன்னு சொன்னால் அவருக்கு எந்த ரூல் படி பே ஃபிக்ஸேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் வேறு ஒரு சர்வீஸில் இருப்பார், டிஎன்பிசி மூலமாக டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வருவார், அப்படி வர்றவருக்கு என்ன மாதிரியான பே ஃபிக்ஸேஷன் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரூல் 22 பொறுத்த வரைக்கும் இந்த பே ஃபிக்ஸேஷன் சம்மந்தமாக நிறைய சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு நேர்வுக்கும் ஒவ்வொரு ரூலை ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணி தான் நம்மளுடைய எந்த ஃபைலை ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய நேர்வுக்கு தகுந்த மாதிரி அந்த ரூலை அப்ளை பண்ணணும். அப்போ பே ஃபிக்ஸேஷன் சம்மந்தமாக எஃப்ஆர் 22 சொல்லியிருப்பாங்க. எஃப்ஆர் 26 அப்படின்னு பார்த்தோம்னாக்கும் இன்க்ரிமெண்ட் சேங்ஷன் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. எந்தெந்த பீரியடெல்லாம் இன்க்ரிமெண்ட்டுக்கு நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துக்கலாம், எந்தெந்த பீரியடெல்லாம் கால்குலேஷனுக்கு எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி எஃப்ஆர் 26 சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி லீவ் ரூல்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. இது தனி சாப்டராகவே இருக்கும். தமிழ்நாடு லீவ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி தனி சாப்டராகவே சொல்லியிருப்பாங்க. இதில் ப்ரொபேஷனர் அவங்களுக்கு எந்தெந்த லீவு எவ்வளோ நாள் எலிஜிபிள் அப்படின்னு பிரித்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அப்ரூவ்டு ப்ரொபேஷனருக்கு எத்தனை நாட்கள் எந்தெந்த பீரியட் வரைக்கும் லீவ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பேசிக் சர்வீஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்கள 2 பிரிவாக பிரிச்சுருப்பாங்க. ப்ரொபேஷன் பீரியடில் இருக்கக்கூடிய பேசிக் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ லீவ் நாட்கள் இத்தனை பீரியட் வரைக்கும் கொடுப்போம். அப்புறம் பேசிக் சர்வீஸில் இருக்கக்கூடிய அப்ரூவ்டு ப்ரொபேஷனருக்கு எத்தனை காலம் கழித்து அவங்களுக்கு என்ன மாதிரி லீவு சேங்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் ஒவ்வொன்றும் தனித்தனியாக சொல்லியிருப்பாங்க. ஏர்ன் லீவ் அது யார் யாருக்கு எத்தனை நாள் கிரெடிட் கொடுப்பாங்க, அதை எப்படி லீவை நம்ம அவைல் பண்ணிக்கிறது அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் லீவை பற்றி சொல்லியிருப்பாங்க. எத்தனை வருஷம் சர்வீஸ் போட்டால் எத்தனை நாள் நம்ம கிரெடிட்டில் மெடிக்கல் லீவு இருக்கும், அது எப்படியெல்லாம் கழிச்சிக்குவாங்க அப்படிங்கிற பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இஎல்ல கிரெடிட் கொடுக்குறத பற்றியும் சொல்லியிருப்பாங்க. எத்தனை நாள் சர்வீஸ் போட்டால் எத்தனை நாள் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் அப்படிங்கிற பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது அன்ஏர்ன்டு லீவ் ஆன் ப்ரைவேட் அஃபேர்ஸ், அரை சம்பள விடுப்புன்னு நம்ம சொல்லுவோம். அது எத்தனை வருஷம் சர்வீஸ் போட்டவங்களுக்கு எத்தனை நாள் அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட்டில் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க.
அடுத்ததாக வந்து லாஸ் ஆஃப் பே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ராடினரி லீவ் வித்தவுட் பே அண்ட் அலவன்சஸ் எல்வா அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த லீவை அவைல் பண்ணிக்கலாம், அந்த லீவை போட்டால் நம்மளுக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே அதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ஜாயினிங் டைமை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா அவருக்கு வந்து ப்ரிப்பரேஷன் டைம் இத்தனை நாள் அப்படின்னு இருக்கும். அப்புறம் அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறாரோ அதை பொறுத்து அவருக்கு வந்து அந்த ஜாயினிங் டைம் வந்து கூட்டி கொடுப்பாங்க. இப்போ அதில் சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸை பொறுத்து அந்த ஜாயினிங் டைம் அமையும் அப்படிங்கிறத பற்றி அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தா அடிஷ்னல் சார்ஜை எப்படி யாருக்கு கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி நிறைய கண்டிஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க. எந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து ஒருத்தரை அடிஷ்னல் சார்ஜாக போடலாம், அப்படி அடிஷ்னல் சார்ஜ் போடும்போது அவருக்கு என்ன பே கொடுக்கணும், அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அப்புறம் டெப்டேஷனில் போகிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் கவர்மெண்ட் சர்வீஸில் இருப்பார், கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் அவர் வேலைக்கு போகிறதுக்கு விருப்பப்பட்டாருன்னு சொன்னால் டெப்டேஷனில் அனுப்பிச்சி வைப்பாங்க. அது மேக்ஸிமம் எவ்வளோ நாளைக்கு அவர் அனுப்பலாம், எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணணும், அதை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் கம்பல்சரி வெயிட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் வந்து எந்த சிச்சுவேஷனில் கம்பல்சரி வெயிட்டில் வைக்கலாம், அந்த மாதிரி கம்பல்சரி வெயிட்டில் வச்சா அதை என்ன மாதிரியான ட்ரீட் பண்ணணும், அவருடைய அந்த கம்பல்சரி வெயிட் பீரியட் வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் சூப்பர் நியூமரரி போஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. எந்த சிச்சுவேஷனில் அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும், அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னாக்க ஸ்பெஷல் கேஷுவல் லீவ், யார் யாருக்கு எந்தெந்த நேர்வுகளுக்கு எவ்வளோ நாள் சேங்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தனி சாப்டரில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கேஷுவல் லீவ், அது மேக்ஸிமம் எத்தனை நாள் என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சில கைட்லைன் மாதிரி கொடுத்துருந்துருப்பாங்க. இப்போ இது எல்லாமே கொடுத்துருந்தாலும் கூட நம்ம வந்து நம்ம கையில் என்ன ஃபைல் இருக்குது, அதுக்கு எந்த ரூல் அடாப்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஓவராலாக ஒரு வியூ வச்சுருந்தா மட்டும்தான் கரெக்டாக அந்த சாப்டரில் போய் தேட முடியும். இல்லைன்னு சொன்னால் எதில் வருதுன்னு நமக்கு தெரியாது. சில நேரங்களில் வந்து நம்ம கையில் இருக்கிறது வந்து ஒழுங்கு நடவடிக்கை கோப்பாக இருக்கும். அதை வந்து எஃப்ஆரில் சில நேரங்களில் ரிலேட்டட் போர்ஷன்ஸ் இருக்கும். இருந்தாலும் வந்து ஒழுங்கு நடவடிக்கை கோப்பை பொறுத்த வரைக்கும் ஒழுங்கு நடவடிக்கை விதிகளில் முதல்ல நம்ம பார்க்கணும். அதில் இருக்கக்கூடிய விதிகள்லாம் அடாப்ட் பண்ணி அந்த கேஸை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது எஃப்ஆரை அட்ராக்ட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி நடத்தை விதிகள் சம்மந்தமாக, அது பர்மிஷன் வாங்குறது சம்மந்தமாக நடத்தை விதிகளில் சொல்லியிருக்குன்னு சொன்னால் நம்ம அந்த கான்ட்ராக்ட் ரூலை பார்க்கணும். அதில் இருக்கக்கூடிய விதிகள் வந்து அதே ஃபண்டமெண்டல் ரூலில் எங்காவது அட்ராக்ட் ஆகுதான்னு பார்த்தோம்னா அந்த ரெலவெண்ட் ரூலை வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். ஆனால் எல்லாத்துக்குமே வந்து ஃபண்டமெண்டல் ரூல் பேஸாக இருக்கும் அப்படின்னும் சொல்ல முடியாது. சில நேரங்களில் வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரூல் டச் பண்ணாமையே பார்க்கக்கூடிய ஃபைல் கூட இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான ஃபைல்கள் வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரூலை டச் பண்ணி அதில் இருக்கக்கூடிய விதிகளை கோட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஃபைலில் வந்து முடிவெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து தனித்தனியாக பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு புரிதல் இருக்கும். ஏன்னா இப்போ மேலோட்டமாக நான் சொல்கிறத வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பிடிஎஃப்பில் இப்போ வந்திருக்கு, அந்த லேட்டஸ்ட்டு வெர்ஷன் வந்து நெட்லேயே போட்டிருக்கிறாங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு முதல்ல வந்து அந்த இண்டெக்ஸில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் சொன்னது எல்லாமே மோஸ்ட்லி அதில் கவர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது அந்த ஒவ்வொரு போர்ஷனாக எடுத்து அந்த போர்ஷனை படித்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். மேலோட்டமாக நான் சொல்கிறது மட்டுமே வச்சுருந்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு அதில் ஒன்றுமே புரியாமல் தான் இருக்கும். ஏன்னா அந்த ஃபைலை வந்து நீங்கள் டீல் பண்ணி இருக்க மாட்டீங்க, அந்த கேஸ் உங்கள் கைக்கு இது வரைக்கும் வந்திருக்காது. இப்போ சப்போஸ் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்துருச்சு, ஒரு கேஸ் வந்துருச்சு, அதை வந்து எஃப்ஆரில் நம்ம தேடணும் அப்படின்னு சொன்னால் எங்கே தேடுறதுன்னே தெரியாது. அது கிட்டத்தட்ட வந்து 500 பக்கம் இருக்கும். இப்போ அதில் வந்து எங்கே எந்த ஏரியாவில் தேடுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் முடியாது. அதனால் வந்து நீங்கள் லெசர் டைமில் இந்த இண்டெக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். எந்த சப்ஜெக்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்கள், ஒரு ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி புரியாமல் இருக்கும். ஏன்னா ஒரு ரூல் வந்து நேரடியாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு ரூலை சொல்லிவிட்டு அதுக்கு கீழே வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க. ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த ரூல் வந்து இன்னாருக்கெல்லாம் அப்ளை ஆகும், இன்னாருக்கெல்லாம் அப்ளை ஆகாது அப்படிங்கிற மாதிரி 2 ஆஸ்பெக்டில் அது சொல்லியிருப்பாங்க. அப்போ அதை ஒவ்வொன்றையும் நம்ம புரிஞ்சு தான் படித்து ஒவ்வொரு கேஸ்லேயும் நம்ம ஃபிட் பண்ணி பார்த்தோம்னா தான் நமக்கு ஒரு புரிதல் வரும். அதனால் இப்போதைக்கு இந்த ஓவராலாக என்ன சொல்லியிருக்கிறனோ அது வந்து அந்த புக்கில் இருக்கா அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு விதிகளை பற்றியும் நம்ம தனித்தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.